கொண்டு துக்கம் கொண்டாடுதான். சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பேசிக்கிறாங்க. இவங்களோ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சோகமான நேரத்தில் எது பேசினாலும் நம்ம கண்டுக்கிற மாட்டோம் பொதுவாக, அதான் நம்ம இயல்பு. மற்ற நேரத்தில் எதை கண்டுக்கிட்டா கூட நம்மளே கவலைப்பட்டு இருக்கையில என்ன நடந்தாலும் பார்க்க மாட்டோம், வாட்டு என்னோட தொலைஞ்சிட்டு போகுது நமக்கு என்ன, அப்படிதான் இருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சோகத்தில் இருக்கும்போது சஹாபாக்கள் பேசுற பேச்சு காதுல விழுது. வேகமா வர்றாங்க. இப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லக்கூடாது. யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது ஏற்படுவதில்லை. அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறான் சூரிய சந்திரனுக்கு என்று. அந்த விதி பிரகாரம் தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கே தவிர இதுக்கு யாருடைய மௌத்தை சம்பந்தப்படுத்தாதீங்க, யாருடைய பிறப்பை சம்பந்தப்படுத்தாதீங்க. இன்னைக்கு உள்ள தலைவர்களா இருந்தா என்ன பண்ணிருப்பான், எந்த தலைவன் செத்ததுக்கு இந்த சந்திர சூரிய கிரகணம்லாம் ஏற்படல, மழை தான் பெஞ்சிருக்கும். இது மழை எப்பவும் நடக்கிறது, சூரிய கிரகணமா நடந்துச்சுன்னு வைங்கள, அவ்வளவுதான். அதை ஒரு பெரிய அற்புதமா ஆக்கி கடவுளையே கொண்டு கடவுள் தன்மையில கொண்டு நிப்பாட்டி போடுவான். இவங்க அப்படி சொன்னாங்களா, நல்லா ஏமாளி கூட்டம் கிடைச்சிருக்கு, இதை நல்லா பயன்படுத்திக்கிறோம், இதை வச்சு நம்ம சட்டக்காரர் வசதி கொடுத்துருவோம். பெருமை தானங்க, இப்படிலாம் 4 பேர் சொல்லுவோம், அவங்களுக்கு பெருமை தானே. பெருமைக்காக இவர் இந்த கொள்கையை ஆரம்பித்து பேசியிருந்தாருன்னு சொன்னா இது நல்ல சான்ஸ். பாத்தீங்களா, நீங்க சொல்ற கரெக்ட் தான், நம்ம பிள்ளைக்கா தான் அப்படி சொல்லலாம்ல. இதை கண்டிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, இதை உருவாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறாங்க, இப்படிலாம் பேசாதீங்க. அப்ப இந்த புகழ்ங்கிறதுல ஒரு எல்முனை கூட அவர் கிடையாது. மதீனாவுடைய மக்காவுடைய ஆட்சியை தூக்கி கொடுக்கிறேன்னு சொன்னாங்க, கொடுக்க தயாரா இருந்தாங்களே. அதுக்கு முந்தைய ஒரு புகழத்தானே இருந்தாரு. என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தில் அவர் இருந்தாரா? அன்னைக்கே குறைஷ் குலம் உயர்ந்த குலம் தான், அந்த குலத்துல பிறந்து ஏற்கனவே புகழோடு தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அந்த புகழையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சார். இன்னும் சொல்ல போனாங்க, கட்டுக்களவு எல்முனையில கோடியில ஒரு அளவு கூட இந்த புகழ் மமதை அவருக்கு இருக்கலைங்கிறதுக்கு சான்று சொல்வதாக இருந்தா, தனக்கு இழிவு மாதிரி சில காரியங்கள் இருக்கு பாருங்க, அதையும் ஓப்பனா ஒத்துக்கிட்டதாங்க. இந்த புகழை பயன்படுத்திக்கிற ஒரு பக்கம், சில பேர் புகழுக்கு விரும்ப மாட்டான், தன்னுடைய இமேஜ் குறையிற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சுன்னு சொன்னா அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான், எல்லாரும் அதை மறைக்க முயற்சி பண்ணுவான். இவர் என்ன செய்யறாரு தெரியுமா, இந்த மாமனிதருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, இவரை சொன்னாலே இவருடைய இமேஜ் கீழே விழுந்துரும், அதை போய் சொல்றாரு, உண்மை அதுதான் சொல்லுவாரு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம்ங்க. ஒரு தடவை மக்காவில் இருக்கிற காலத்துல இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க, ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்றாங்க. மக்காவில் உள்ளவனுக்கெல்லாம் இது சரியான மார்க்கம்னு தெரியும். ஒரு கடவுளுங்கிறது கரெக்ட் தான், அது ஒரு கடவுள் தான். இவரு நேர்மையான ஆள், அது நமக்கு தெரியத்தான் செய்யுது. இவரு போய் ஈப்பித்தலாட்டம் பிராடி இல்ல, இருக்கிறதெல்லாம் வாரி வேறு இருந்தாலும் வழங்குறாரு. இவருக்கு எந்த நோக்கமும் இல்ல, அந்த நல்ல குடும்பத்தில் பிறந்தவர், காசு பணத்தோட இருக்கிறவர், இவரு எந்த நோக்கமும் இல்ல, இவர் கரெக்டான ஆளுன்னு அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளுக்கெல்லாம் தெரியுது இவர் நல்ல ஆள், இவர் இவருடைய கேரக்டரை குறை சொல்ல முடியாது, இவருடைய நோக்கத்துக்கு நம்ம ஒரு கெட்ட நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்னு விளங்கிக்கிட்டு ஒரு பேரம் பேச வர்றாங்க. என்ன பேரம் தெரியுமா, முகமது நீ நல்லதுதான் சொல்ற, ஒரு கடவுளுங்கிற, சரிதான் ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், பொய் சொல்லக்கூடாதுங்கிற, ரைட் தான் பொய் சொல்லக்கூடாதுதான், குடிக்க கூடாதுங்கிற, அடுத்தவனை ஏமாத்த கூடாதுங்கிற, மோசடி செய்யக்கூடாதுங்கிற, சொந்தக்காரங்களை அனுசரிக்கணும்னு சொல்ற, தொழணும்னு சொல்ற, கடவுளை வணங்கணும்னு சொல்ற, ஓகே நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷனுக்கு உட்பட்டா நாங்க இப்பவே இதை ஏத்துக்கிறோம். என்ன கண்டிஷன்? நாங்களெல்லாம் ஜாதியில ஒசந்த ஆட்கள், நாங்களெல்லாம் குறைசி குலம், உயர்ந்த ஜாதிக்காரங்க, நீ என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற, நாங்க குறைசி குலம்னு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ அடிமை வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, பிச்சைக்காரனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, சோத்துக்கு வழி இல்லாதவன பத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற, வேலைக்காரனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற, இவங்க கிட்ட நாங்களும் உட்கார வேண்டியிருக்கு. உன்னை ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாரையும் சமமாக்கிட்டு இருக்கிற, நீ என்ன செய்யணும்னா அவங்களை விட்டுருவான நீ வச்சுக்க, எங்களுக்கு ஒரு தனியான ஒரு பிரச்சார சபை, அவங்களுக்கு தனி, எங்க இடத்துல நாங்க மட்டும் இருப்போம், எங்களுக்கு போதனை பண்ணிக்க, அவங்க இடத்துல அவங்க இருப்பாங்க, அங்க போய் பண்ணிக்க, அவங்களுக்கு தனியா ஒரு வழிபாட்டுத்தனம் வச்சுக்கிட்டோம், அவங்க ஒரு இடத்துல தொழுகை நடத்திக்கிட்டோம்,
எங்களுக்கு வேற ஒரு இடத்துல நாங்க பண்ணிக்கிறோம். இந்த ஒண்ணா சேர்ந்து சமமா உட்கார வைக்கிற பாரு, அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிடிக்கல. அவங்க சொன்னது கொள்கை நல்லா தான் இருக்குது. வர்ணாசிரமம் இன்னைக்கு உண்டானதா அங்கேயே இருந்திருக்கு பாருங்க, அவனோட இருந்திருக்கு. அந்த குலத்துல நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. எந்த குலம்? இவன் எனக்கு சமம் இல்ல, அவன் எனக்கு சமம் இல்ல, நான் எல்லாத்துலயும் வசந்தவன், நான் பிறப்புலையே சிறந்தவன், இப்படிங்கிற நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அவங்களும் பிறக்கிறாங்க. டிமாண்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் சமமாக்குறதும் பிடிக்க மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதருங்கிற முறையில திடீர்னு உங்களுக்கு யோசனை வருது, சரி ஏத்துக்கிட்டாங்க, ஒரு கூட்டமாவது வருது, தனித்தனியாக தானே வைக்க சொல்றாங்க, நாளடைவுல சொல்லி சரி பண்ணிக்கலாமே, நாளடைவுல சொல்லி அவங்களுக்கு அதை உணர்த்தி அப்புறம் ஒன்னா கலந்து விட்டுலாமே, இப்படி எல்லாம் நினைச்சு அவங்களுடைய அந்த கோரிக்கையை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் வர்றாரு, கண்ணும் தெரியாதவர். அவர் பேர் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம். தாழ்ந்த ஜாதி, அவங்க பார்வையில தாழ்ந்த ஜாதி. அவர் வர்றாரு, கண்ணும் தெரியாத அவருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் பேசிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்கிறாரு, பார்க்க முடியாதுல, குரல் கேட்குது. கேட்ட உடனே அந்த கண்ணும் தெரியாத ஆட்களுக்கு வேற பவர் அதிகமா வச்சுக்கிடுவான். கண்ணும் தெரியலன்னு வைங்களேன், அப்படியே பிடிச்சிக்கிட்டு ரோட் வரைக்கும் போயிட்டு இருந்தோம், குச்சி கையில பிடிச்சிட்டு. நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு போக முடியாது, கண்ணு இருக்கிறவனுக்கு கண்ணை மூடிட்டு போக முடியாது, கண்ணு இல்லாதவனுக்கு போயிருவான். காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் கண்ணு இல்லாதவனுக்கு. அப்ப கண்ணு தெரியாத ஆட்களுக்கு ஒன்ன குறைச்சா இல்ல இன்னொரு பக்கம் டிவைட் பண்ணி விட்டுருவான், அதிகமாக்கி கொடுத்துருவான். அப்ப இவர் சத்தத்தை கேட்டுக்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, விளங்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாங்கன்றார். இத சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு மனுஷங்கிற முறையில கோபம் கடுமையாயிடுச்சு. எதனால கோபம்? இதுதான் விவகாரமே, இதுதான் பேசிட்டு இருக்காங்க அவங்க. விவகாரமே என்ன? இந்த மாதிரியான ஆளு இந்த மாதிரி சபைக்கு வரக்கூடாதுன்னு பேரமே அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணக்கார சபை உயர்ந்த சாதிக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கோரிக்கை என்ன? நாங்க இருக்கிற இடத்துக்கு இவர் மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறான். இந்த இடத்துல வந்துகிட்டு இந்த காரியத்தை கெடுக்கிற மாதிரி வந்துட்டாருன்னு சொல்லி முகத்தை அப்படியே கட்டுக்கடுப்பு, அப்படியே முகம் வந்து போய் சலாத்து கூட பதில் சொல்லல. கோபத்துல அந்த காரியத்தை கெடுத்து விட வேண்டாம், அந்த ஆளு ஒரு கூட்டத்தையே கவர் பண்ணலான்னு பார்த்தோம், இந்த ஆளு காரியத்தை கெடுத்து கூட பார்த்துட்டாருன்னு முகத்தை, அந்த ஆள் கண்ணும் தெரியாத ஆளுனால அது விளங்கல, அவருக்கு தெரியல, ஆனா முகம் கடுகடுப்பாய் விட்டது. சலாத்துக்கு பதில் சொல்லல, அலட்சியப்படுத்திட்டாங்க. இது யாருக்கும் தெரியல, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு? அவங்களை ஏத்துக்கிறாத சபையினருக்கு தெரியும். அந்த கண்ணு தெரியாத சஹாபி கூட தெரியாது. உடனே குர்ஆன்ல ஒரு வசனம் அல்லாஹ் இறக்குறான், அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக அல்லஹு யஸக்கா. ஒரு குருடர் வந்ததற்காக முகத்தை சுளிச்சிட்டிய, அல்லாஹ் கண்டிக்கிறான். அவர் அலட்சியப்படுத்திட்டிய. அல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க, ஒரு குருடர் கண்ணும் தெரியாத ஒருத்தர் வர்றாருங்கிறதுக்காக வேண்டி நீ அவரை அலட்சியப்படுத்திட்டிய, அவருடைய சலாத்து கூட பதில் சொல்லாம புறக்கணிச்சிட்டிய. யாரு உன்னைய தேடி வர்றாரோ அவரை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அம்மாமன் ஜாக யஸா, யார் ஓடோடி வருகிறாரோ உன்னிடத்திலே அவரை நீ வஅன்த அன்ஹு தலஹா, அவரை நீ அலட்சியப்படுத்தி ஒதுக்குகிறாய். அம்மாமன் இஸ்தகனா வஅன்த லஹு தஸத்தா, யாரு நீ தேவையில்லை நினைக்கிறானோ அவன்கிட்ட வழிய போய் சொல்ற. யாரு உன் கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றானோ அவன்கிட்ட வழிய போய் சொல்ற. யாரு உன்னுடைய போதனையை கேட்க ஆசையா ஓடி வர்றாரோ அவரை விரட்டியா நீ அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிற ஒரு வசனம். இது இமேஜ பாதிக்குமா பாதிக்காதா? இதை யாருங்க சொல்லணும்? அல்லாஹ் நபிகள் நாயகத்துல சொல்றான். இத மக்கள்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? அவருடைய இமேஜ் என்ன ஆகும்? ஒரு குருடர் மாட்டணும் அவர் நினைப்போமா இல்லையா? நான் என்னை பத்தி சொன்ன நீங்க நினைப்பீங்க? ஒரு ஆள் வர்றாருங்க உங்கள்கிட்ட, நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணும் கிடையாது, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளவும் கிடையாது, ஏதோ மார்க்கத்தை சொல்றவங்கிற அடிப்படையில் 4 பேருக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு ஆளு சொல்றாரு, இன்னைக்கு போனா மாரிய மூஞ்சி சொல்லி தட்டி விட்டான்னு சொல்றாரு. இதை ஒத்துக்கிறா நீங்க? என்னைய பத்தி நான் ஒத்துக்கிறீங்களா? இவெல்லாம் பேச வந்துட்டான் பாரு, நினைப்பீங்களா இல்லையா? அப்ப என்னைய மாதிரி ஒரு அற்பமான ஒருத்தனை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வந்தாலும் உங்களுக்கு தாங்கிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்னு நினைக்கிற ஆளை பத்தி விமர்சனம் வந்தா தாங்க முடியுமா? எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இப்படி ஒரு கண்டனம் வருது அல்லாஹ்விடம் இருந்து, அதை உடைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து. என்னை என் இறைவன் கண்டித்து விட்டான். அபஸவத்தவல்லா அன்ஜாஹுல் அமான்னு அந்த குருடருக்கு தெரியாதுன்னு தெரிய வைக்கிறாங்க.
குருடரே நீ வரும்போது நான் முகத்தை சுழித்து விட்டேன். இந்தா அல்லாவே சொல்லிவிட்டான். அல்லாஹ் உன் பக்கம் இருக்கிறான். என்னங்க இது, என்ன வாழ்க்கைங்க இது? இவர் ஒரு உலகத்துக்காக செஞ்சவரா? பதவிக்காக இந்த கொள்கையை சொன்னவரா? புகழுக்காக சொன்னவரா? தன்னை பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கொள்கையை உண்டாக்கி சொன்னவரா? அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று தேவை கிடையாதுங்க. இந்த அபசவத்த வல்லாவை தவிர அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேற சான்று வேணாம். அவர் அவ்வளவு கடுமையா கண்டிக்குது. முகத்தை சுழிச்சிட்டியா, கடுகடுப்பா பேசிட்டியா, தேடி வந்தவனை விரட்டிட்டியா, வேணாங்கிறவனை போய் வழி